வணக்கம் மக்களே. ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது மக்களே. புதிய அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு தகவலை புதுப்பிக்க கடைசி நாள். உங்களுக்கான தகவல் இதோ. ஆதார் அட்டை தகவல் புதுப்பிப்பு. யார் யார் தகவலை புதுப்பிக்க வேண்டும்? கடந்த 10 ஆண்டுகளில் ஆதார் அட்டை தகவலை புதுப்பிக்காத இந்திய குடிமக்கள் தங்கள் தகவலை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிக்க கடைசி நாள். இதற்கான தனித்தனி அடையாள ஆணையம், அதாவது ஆன்லைனில் இலவச ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான வசதி ஜூன் 14ஆம் தேதி வரை வழங்கியுள்ளது மக்களே. ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், பழைய ஆதார் அட்டையை பயன்படுத்த முடியும். ஆனால் இலவச தகவலை புதுப்பிக்க முடியாது. கட்டணம் செலுத்தித்தான் ஆன்லைன் அல்லது அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு சென்று தகவல் புதுப்பிக்க வேண்டியதிருக்கும். ஆன்லைன் ஆதார் தகவல் புதுப்பிப்பது எப்படி? அதாவது https myAadharUIDAI-government.in என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஒரு முறை கடவுள் சொல் OTPயை கொண்டு உள்நுழைய வேண்டும். உங்களுடைய சுய விவரம் மற்றும் முகவரி விவரங்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தவறான தகவல்கள் இருந்தால் நீங்கள் சமர்ப்பிக்க விரும்பும் அடையாள ஆவணங்களை தேர்வு செய்யலாம் மக்களே. வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாள ஆவணத்தினுடைய ஃபைல் 2 MBக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சமர்ப்பிக்க விரும்பும் முகவரி ஆவணத்தை தேர்வு செய்யவும். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு மின்சார கட்டண பற்று, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம். முகவரி ஆவணத்தின் ஃபைல் அளவும் 2 MBக்கும் குறைவாக இருக்க வேண்டும். உங்கள் சம்மதத்தை சமர்ப்பிக்கவும் என்பதை கொடுங்கள் மக்களே. தேவையான ஆவணங்களை ஒருமுறை மீண்டும் சொல்லிக் கொள்ளலாம். அடையாள ஆவணங்கள்: வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், முகவரி சான்று, மின்சார கட்டண பற்று, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம். மறக்காம 10 ஆண்டுகளுக்கும் மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதனால உங்களுடைய ஆதார் கார்டு ரத்துலாம் ஆகாது. நிறைய போலியான தகவலும் வந்துகிட்டு இருக்கு மக்களே. இந்த மாதிரி புதுப்பிப்பதன் மூலயமாக உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் இருக்கு மக்களே. நன்றி.